காங்கிரஸ் கட்சி 61 இடங்களில் போட்டியிட்டு 12 இடங்களில் மட்டுமே முன்னிலை. கடந்த தேர்தலில் கூட இதை விட கூடுதலாக முன்னிலையில் இருந்த காங்கிரஸ் கட்சி இப்போ அதை விட குறைவான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு இனியன், திஸ் இஸ் அபிஸ்மல், திஸ் இஸ் பேத்தட்டிக் அப்படிங்கிறது ஏற்றுப்பீங்களா இல்லையா? ஸ்ட்ரைக் ரேட் 19. இல்ல, பேத்தட்டிக்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தோல்வியை அதை பார்க்க முடியாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, இல்ல பேத்தட்டிக்னு சொல்ற அளவுக்கு பெரிய தோல்வி இது கிடையாது, அப்படிதான் நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து காங்கிரஸுக்கு ஆமா இல்ல, காங்கிரஸ்க்கு தான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். தனியா நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னு புரியல எனக்கு. சோ ஆர்ஜேடி கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸ் என்ன இருக்கு நான் பார்க்கணும்ல, அதனாலதான் தனியா பார்க்கறேன். இல்ல அது வந்து பார்ட்டி வைஸ் நீங்க பாக்குறீங்க. நான் எப்படி பார்க்கறேன்னா ஈக்குவேஷன் என்சி உடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சிறப்பா இருந்து உங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்து உமர் அப்துல்லாவே சொன்னாரோ அவங்க சரியா இல்ல அப்படின்னு, அதே நிலைமை தான் இங்க இருக்கு. இல்ல சார், இப்ப நீங்க வந்து பார்ட்டி வைஸ் பாக்குறீங்க, நான் அலைன்ஸ் குள்ள இருக்க ஈக்குவேஷன் வைஸ் நான் பாக்குறேன். இப்ப நீங்க காங்கிரஸோட கான்ட்ரிபியூஷன் ஆர்ஜேடிக்கு எவ்வளவு இருந்திருக்கு, ஆர்ஜேடியோட கான்ட்ரிபியூஷன் காங்கிரஸ்க்கு எவ்வளவு இருந்திருக்குன்னு நம்ம இதுக்கப்புறம் தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அதை வச்சுதான் நீங்க வந்து காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா இல்லையா. உங்க கூட்டணியில இருந்த உமர் அப்துல்லா உங்களுடைய பங்களிப்பு பத்தி என்ன சொன்னாருங்கிறத பார்க்கணும். எவ்வளவு பங்களிச்சீங்க நீங்க சொல்லும்போது இல்ல பங்களிக்கலன்னு. அது காஷ்மீர் டைனமிக்ஸ் வேற, பீகார் டைனமிக்ஸ் வேற. பீகார் டைனமிக்ஸ்ல நிச்சயமா இது நீங்க நான் கம்பேரபிள் நான் நினைக்கிறேன். சோ அதை நீங்க எப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தலைவர் ராகுல் காந்தி வந்து பொறுப்பு இல்லாம இருக்கான்ற குற்றச்சாட்டை 2012 இருந்து தொடர்ச்சியா பிஜேபி காரங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது காங்கிரஸ் தோத்துருச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி காரணம். ஆனா காங்கிரஸ் ஜெயிச்சுச்சுன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நல்லவர் வல்லவர்ங்கிறது வந்து சப்ஜெக்டிவ். தேர்தல் முடிவுகள் தான் ஜனநாயகத்துல வந்து வெற்றி பெறாரா இல்லையாங்கிறத காட்டும் நமக்கு. நிச்சயமா நீங்க தமிழ்நாட்டுல பல இந்தியாவில நிறைய எதிர்கட்சிகள் வந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதுல ராகுல் காந்தியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குதான் செய்யுது. கர்நாடகால வந்து ஜெயிச்சா சித்தராமையா காரணம்பாங்க, ராகுல் காந்தி காரணம் இல்லம்பாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி காரணம் இல்ல, ரேவந்த் ரெட்டி தான் காரணம்பாங்க. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பிஜேபி ஒரு கோலிஷன் கவர்மெண்டா மாத்துச்சுன்னா அதுக்கு ராகுல் காந்தி காரணம் இல்ல, கூட்டணி தான் காரணமாங்க. இப்படியே வந்து அவங்க பண்ணி அவரோட இமேஜ வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவருடைய அந்த எஸ்கலேஷன் வந்து அவர் காங்கிரஸ்குள்ள வரும்போது காங்கிரஸ் என்னவா இருந்தது, என்ன சிச்சுவேஷன்ல இருந்தது, என்ன மாதிரியான கட்சியை மீட்டு கொண்டு வளர்ந்து இல்ல அதிகாரத்துல இருந்ததே தவிர அதிகாரம் ஆட்சியில் இருந்ததே தவிர அமைப்பு ரீதியாக மிகப்பெரிய பலவீனமான இடத்துல காங்கிரஸ் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு பல கட்சிகளை காங்கிரஸ் உடைஞ்சிருச்சு. 91க்கு பிறகு பாபர் மசூதி இருக்கு பிறகு காங்கிரஸ் பல காங்கிரஸா இந்தியா முழுக்க உடைஞ்சிருச்சு. அதெல்லாம் திருப்பி ஒருங்கிணைக்கிற வேலை, அது ஐடியாலஜிக்கல் கன்சென்சஸ் காங்கிரஸ்குள்ள ஏற்படுத்துற வேலையை ரொம்ப தெளிவா பண்றாரு. அது நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு. அப்போ காங்கிரஸ் ஸ்கிராச்ல இருந்து ஜீரோல இருந்து தன்னை வந்து ஒரு புதிய கட்சியாக கட்டமைச்சுட்டு இருக்கு. அதுல அவருக்கு முக்கியமான ரோல் இருக்கு. அந்த ரோலை நெக்லெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து பொறுப்பு இல்லாம அவரால் தான் தோத்துதுன்னு மாதிரியான எந்த கருத்தையுமே எங்களால 1% கூட ஏத்துக்க முடியாது. பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. தெலுங்கானால ஜெயிக்குது, அங்க வந்து ரேவந்த் ரெட்டி காரணம், ராகுல் காந்திக்கு பங்களிப்பே கிடையாது. ராகுல் காந்தி ஜெயிச்சு அது என்னது, அது அநியாயம் இல்ல, அது வந்து அன்ஃபேர் இல்ல. ராகுல் காந்தி மேல இல்ல தோல்விக்கு மட்டுமே அவரை பொறுப்பாக்குறது, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கெல்லாம் அவரை பொறுப்பாக்காது. அதாவது தெலுங்கானாலையும் சரி, அதே போல் கர்நாடகாலையும் சரி, அங்கே இருக்கிற பிரதான கட்சிகளில் 2 கட்சிகளில் ஒன்றா இருந்தது காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னால் அங்கே பிரதான எதிர்கட்சியே காங்கிரஸ். அங்கே போட்டி என்பதே வந்து காங்கிரஸுக்கும் சந்திரசேகர் ராவுக்கும் இடையில அவர் மீதான அதிருப்தி பல்வேறு காரணங்கள் இருந்தது, அவங்க ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த பீகாரை பொறுத்தளவில் உங்களுடைய சுவடே இல்லையே, ட்ரேசஸே இல்லையே. அதுதான் சொல்றது, அமைப்பு ரீதியா சேலஞ்சஸ் இருக்கும்போது அதுக்கு எப்படி ராகுல் பொறுப்பாவார்? நீங்களே சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, you are disputing your own point. அங்க அமைப்பு பிரச்சனை, இது சுவடு இல்லங்கும்போது அதுக்கு ராகுல் காந்தி பொறுப்பா? அமைப்பு ரீதியாவே ஒன்றும் சரியில்லை. இன்னும் நார்த் இந்தியால பல இடத்துல ஸ்தாபன பலம்ங்கிறதே இல்லாமல் போய்விட்டது காங்கிரஸ். அதை ரிஃபார்ம் பண்றது பெரும் முயற்சி. அமைப்பு ரீதியா பலப்படுத்த வேண்டிய யார் பொறுப்பு? அது ஒரு பகிரங்க பிரயத்தனம். கந்தர்வர்கள் வருவார்களா? அதைத்தான ராகுல் லோக்கல் லீடர்ஸ் வேணும். நீங்க கூடுதல் இடத்துல போட்டியிட்டீங்கன்னா அமைப்பு ரீதியா காங்கிரஸ் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு விடுமா? அப்படின்னா உங்களுக்கு அமைப்பு ரீதியான பலம் இல்லைங்கிறத நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா அந்த ஹைட்டை உணர்ந்து அதற்கேற்றபடித்தானே தொகுதிகளை வாங்கியிருக்கணும். இப்ப 61ல போட்டியிட்டதுக்கு பதிலாக 30-35 போட்டியிட்டு இருந்து அந்த மீதி 30 இடங்கள்ல ஆர்ஜேடி போட்டியிட்டு இருந்தால் ஒருவேளை வேற விதமா இதைத்தானுங்க 2020ல சிதம்பரம் சொன்னாரு. இதே மாநிலத்துல கத்துக்க வேண்டிய பாடத்தை, அதுவும் நீங்க இன்ஃபர் பண்ண பாடத்தை இந்த தேர்தலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா எப்படி இனியன்?
இல்ல சார், எங்களுக்கு ஒரு சோசியல் கிரவுண்ட்ஸ்ல ஒரு ஓட் பேங்க் இருக்கு. காங்கிரஸுக்கு பீகார்ல வாக்களிக்கணும் யாருன்னா சோ கால்ட் அப்பர் காஸ்ட்ல இருந்து மைனாரிட்டி பிளஸ் தலித்துகள் வாக்கு வங்கி தான் உங்களுக்கு காங்கிரஸ் ஓட் பேங்கா இருந்தது. ஆனா அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் சீட் ஷேரிங் நாங்க போறோம். அதை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் நாங்க கேட்கறோம் ஆர்ஜேடி கிட்ட. அது அப்படிதான் கொடுத்துட்டு வாங்கிருக்கோம். உங்க பலத்தை தாண்டி சீட் வாங்கி ஆர்ஜேடியும் இறக்கி இருக்கீங்க அப்படிங்கிற பழைய வர நாட்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணதான். இல்ல நிச்சயமா நிச்சயமா இல்ல. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் ரெக்கார்ட் வச்சு எங்களுக்கான ஓட் பேங்க் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து அங்க சீட்டை கேட்டிருக்கிறோம். ஆனா இப்போ இங்க பிரசாந்த் கிஷோரோட பார்ட்டி காங்கிரஸோட ட்ரெடிஷனல் ஃபார்வர்ட் காஸ்ட் ஓட்டை உடைச்சிருக்கு. உங்களுக்கு காங்கிரஸோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இருக்க தலித்துகள் வாக்கு வங்கி எல்ஜேபி உடைச்சது ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்கு. பிஜேபி நிதிஷ்குமார் இருப்பாங்க அவங்க. சோ அதுவும் தானே பார்க்கப்பட்டது. அர்பன் சென்டர்ஸ்ல அப்பர் காஸ்ட்ல பிஜேபி கோட் போடுற செக்ஷனும் கூட தானே போட்டிருப்பாங்க. இல்ல, பிஜேபி வந்து அங்க நிதிஷ்குமார் மேல சவாரி செஞ்சு அதுல வந்து ஒரு நான் யாதவ் கன்சாலிடேஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அங்க பண்ணிருக்காங்க. யாதவ் மற்ற ஓபிசி சமூகங்களை ஒன்றிணைக்கிறதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்கள செய்ய தடுத்தது யாரு? இல்ல, அதுதான் சொல்றேன். சோசியல் இன்ஜினியரிங்ல பிஜேபி தான் எக்ஸ்பர்ட். ஜாதிகளை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய திறமை பிஜேபிக்கு நல்லாவே இருக்கு. எங்களுக்கு ஜாதியை வச்சு ராணுவத்துல கூட ஜாதியை பேசுறது யாரு? ராணுவத்துல இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு இந்திய ராணுவத்துல முறையா ஒரு தலைவர் ஜாதியை பத்தி பேசுனது யார் சார்? இதுக்கு முன்னாடி தலைவர் பேசுனது காங்கிரஸ்ல கூட. சோசியல் ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜாதிய பேசுறதுக்கும் ராணுவத்துல ஜாதி பார்த்த தலைவர் இதுக்கு முன்னாடி யார்? இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்கணும்ன்றதான் சோசியல் ஜஸ்டிஸ். இல்ல, நாங்க வந்து டோக்கனிசம் நாங்க பண்ணல. நாங்க ரெப்ரசன்டேஷன் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து டோக்கனிசம்ல பிஜேபி வந்து 4 பேருக்கு பதவி கொடுப்பதோ அல்லது ஜாதிகளுக்குள்ள வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்றதோ அதனால எந்த இம்பாக்டுமே நாட்டுக்கோ சொசைட்டிக்கோ இருக்க போறது இல்ல. அது பிஜேபி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருமே தவிர அதுல சோசியல் இம்பாக்ட் எதுவும் இல்ல. நாங்க பேசுறது ஒரு ரியல் டைம் சோசியல் இம்பாக்ட் லாங் டேர்ம்ல வரணும்னு நாங்க பேசுறோம். அது அந்த நிலையை அடையறதுக்கு டைம் ஆகும். அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. பட் ஸ்ட்ராங்கா நாங்க திருப்பி எழுந்து வரும்ன்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த டைம் வர்ற வரைக்கும் ஆல்ரெடி ஒரு நாள் வராது. இதை நம்பி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கீழே தான் இருக்கும். இல்ல, காங்கிரஸை பொறுத்தவரையில அவங்க கிரவுண்ட் லூஸ் பண்ணி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன. இனிமேல் காங்கிரஸ் எழுந்து நிற்க நினைக்க கூட அவரால் முடியாது என்கிற அளவுக்கு ராகுல் காந்தி அந்த கட்சியை பின்னோக்கி தள்ளிவிட்டார். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. ராகுல் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசுறாருங்க. எஸ்ஐஆர் பத்தி அவர் எப்போ தெரியுமா பேசுறாரு? அவருடைய கட்சியை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் BLA 2 அத்தனை பேரும் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. என்னன்னு, எங்களுக்கு இதில் வந்து பூரண சம்மதம், எஸ்ஐஆர் சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது, இதில் எங்களுக்கு எந்த விதமான அப்பீல் எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது, எங்களுக்கு இதுல எந்த விதமான மேல்முறையீடும் இல்லை என்று சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அதுல ஹோல்ஸ் இருக்குதா? அவர் பங்க்சர் பண்ணது நான் உயிரோட இருக்கிறவங்கள செத்தவங்களா நான் சொல்றேங்க. அதுக்கு தாங்க எஸ்ஐஆர். நீங்க என்ன புரியாத பேசிட்டு இருக்கீங்க? எஸ்ஐஆர்ன்றதே அதுக்கு தான் சார். 22 லட்சம். நான் கேட்பது ஒரு விஷயம் தான். ராகுல் சொல்கிறார் எஸ்ஐஆர்லாம் குழப்பம்னு. ஆனால் காங்கிரஸ் அவருடைய கட்சியை சேர்ந்த முகவர்கள் சார் ஒரு பூத்துனா 1000 மினிமம், மேக்சிமம் 1000 பேர், அதுக்கு மேல இல்லை. அந்த 1000 பேர்ல ரெப்ரசன்ட் பண்ற அந்த கட்சிக்காரர் ராகுல் காந்தி கட்சியை சேர்ந்தவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு சார். இது கரெக்டா இருக்குதுன்ட்டு தேர்தல் முடிகிறது மறுநாள், வாக்குப்பதிவு முடிந்த மறுநாள் போய் எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு வராங்க. என்னன்னு, தேர்தல் வாக்கு இதுல ஓட்டர் லிஸ்ட்ல எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை, தேர்தல் சிறப்பாக நடைபெற்றது, மறு வாக்குப்பதிவு எங்கேயும் வேண்டாம், என்னால் எந்த முறைகேடும் நடக்கவில்லை. கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த. நான் சொல்றது புரிஞ்சுங்க. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு ராகுல் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடக்குது. அப்படின்னா உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தவறு செய்து விட்டார்களா? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.